திரு சேசாங்க் அவங்க இப்போ நம்ம அவருடைய அன்பிய துளிகளை இப்போ சொல்வார். நம்மளோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி அவர் ஷேர் பண்ண போறாங்க. புனித வெரோனிகால் அன்பியா மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று புனித வெரோனிகால் அன்பியம் 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி விழாவை மிக சிறப்பாடி கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இதற்கு வருகை தந்திருக்கும் அன்பிய மக்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கத்தை தெரிந்து வைத்துக் கொள்கின்றேன். இந்த அன்பியத்தை என்னுடைய தாய் அன்பியன்னு சொல்லலாம். ஏன்னா நான் 25 வருஷத்துல நான் 16 வருஷம் இந்த அன்பியத்தில் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆனா இந்த அன்பியத்துக்காக நீங்க ஏதோ எனக்கு செஞ்சீங்களான்னு கேட்டேன், கிடையாது. ஏன்னா நான் அந்த நேரத்தில் ஒரு வியாபார மைண்ட் அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கிறேன். ஏதாச்சும் இந்த அன்பியத்து சம்பந்தப்பட்ட ஆண்டு விழா, மிசைன் சண்டே, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ்க்குலாம் கொஞ்சம் முடியாதவங்களுக்குலாம் உதவி செய்வாங்க. அந்த மாதிரி நேரங்களில் என்கிட்ட கொஞ்சம் ஏதாச்சும் உதவி மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் கொடுத்துட்டு நான் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் அகஸ்டினான அன்பிய கூட்டத்திற்கு வான்னு சொல்லிட்டு என்கிட்ட பார்க்கும் போதெல்லாம் பேசுவாங்க. வரன்னு சொல்லிடுவேன். ஆனால் அந்த நேரத்தில் டிமிக்கி கொடுத்துட்டு மறுநாள் தலையை தொங்க போட்டு அவர்கிட்ட பதில் பேசிடுவேன். அவரும் இவனை இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாதுன்னு கம்முன்னு போயிடுவாரு. இப்படி தான் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த 16 வருஷம் இருந்ததில் எனக்கு என்ன நான் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, இந்த அன்பியை வளர்க்கறதுக்காக நிறைய பொறுப்பாளர்கள், இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் நிறைய தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை நாம் இந்த நினைவுபடுத்துகிற ஒரு விழாவாக தான் இந்த 25வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மிக முக்கிய கருத்து. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு மரம் நம்ம வளர்க்கணும்னாக்கா முதல்ல நம்ம விதை போடுவோம். அந்த விதை முளைச்சி மரமாக செடியாக வரும். அதுக்கப்புறம் அது மரமாகும். அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையான காய், கனி, இலை, காற்று, நீர் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது. அப்பதான் நம்ம நினைச்சு பார்ப்போம், இந்த மரம் நம்ம அன்னைக்கு நமக்கு வச்சது மிகவும் நல்ல பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். ஆனா அந்த மரத்தை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் மாதிரி தான் இதுவும். இந்த அன்பியத்தை 25 வருஷமா சிறுக சிறுக வளர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அன்பியமா இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் இது இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அன்பியத்திற்கான மிக மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னாக்கா, நம்முடைய புனித அந்தோனியார் ஆலயம் பிஹெச் ரோட்ல தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த புனித வெரோனிகால் அன்பியமும் அன்பியத்தின் கெபி பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் புனித சூசேப்பர் சிறுபம், அந்தோனியார் சிறுபம், வேளாங்கண்ணி மாதா சிறுபம் அமைச்சு மிக சிறப்பாக மாதத்துல 4வது சனிக்கிழமை திருப்பணி நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவமால் ஜெபம் நடக்குது. 4 வாரமா 4 இது நடக்குது. இது இந்த அன்பியத்திற்கான மிக மிக சிறப்பாக நான் நினைக்கிறேன். இந்த கெபி அமைகிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா முழு முதல் காரணமாக இருந்த திருவாளர் திரு தேவதாஸ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் புனித வெரோனிகால் அன்பியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வீரமங்கை வெரோனிகால் என்று நாம் அழைக்க காரணம் என்னன்னாக்க, இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு கசையால் அடிக்கப்பட்டு கல்வாரி மலைக்கு அழைத்து சென்றனர். அப்போது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு இயேசுக்கு நிறைய ரத்தம், வேர்வை சொட்ட சொட்ட கொட்டியது. அப்போது நிறைய பேர் அருகில் இருந்தாங்க. ஆனா யாருமே அவருடைய முகத்தை துடைக்கிறதுக்கு துணியவே இல்லை. ஆனா இரக்கமும் வீரமும் துணிச்சலும் மிக்க வெரோனிகால் மட்டும்தான் இயேசுவின் முகத்தை துடைக்க முயன்றார்கள். அதனால் இயேசு வெரோனிகாலுக்கு அவருடைய முகத்தையே பரிசாக கொடுத்தாங்க. அது இப்ப ரோம்ல வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ரோமுக்கு போயிட்டு உடம்பு நலம் சரியில்லாதவர்கள், பிணியோட இருக்கிறவங்க எல்லாம் அந்த துணியை தொட்டு கும்பிட்டு வேண்டுதல் நடத்திட்டு வராங்க. அது நிறைய பேருக்கு கியூர் ஆகுது, சரியாகுது. இது அறிவியல் ஆய்வாளர்கள் நமக்கு இதனால என்ன ஆகுதுன்னா, வெரோனிகால் வீரமங்கையாகவும் மற்ற பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாகவும் அவர்களுக்கு பெருமையாகவும். அன்பிய தலைவர்களை பற்றி நான் ஒரு ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பொதுவாகவே தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கானதையோ அவங்களுக்கானதையோ செய்வர்கள் சிறந்த தலைவராக இருக்க முடியாது. நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம்மோட இருந்து பயணிக்கிறவங்களையும் பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு செயலை செய்கிறவங்களும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காலத்தையும் கழிக்கிறவங்க தான் மிக சிறந்த தலைவராக இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா
திரு நெல்சன் அண்ணன் அவர்கள் மிக நல்ல ஒரு ஆக்டிவேஷனோட நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அனைத்து தகுதியிலையும் பெற்றிருக்கிறார். இது இந்த அன்பியத்திற்கான மிக சிறப்பான ஒரு இது. அப்புறம் அன்பிய துணைத் தலைவர் அகஸ்டின் அண்ணனை பற்றி சொல்லனாக்கா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பிய கூட்டம் வந்து நடத்துறது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்பிய கூட்டம் ஆரம்ப காலத்தில் நடத்துறதுலாம் ரொம்ப பெரிய பெரிய கஷ்டம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம வந்து முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டம் இந்த அன்பிய நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சா மட்டும்தான் அடுத்த வாரத்தில் அன்பிய கூட்டத்துக்கே வருவாங்க. இப்போதான் வந்து நமக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்குது, நம்ம வந்து குரூப்ல போடுறோம். அதே மாதிரி முக்கிய தகவலை வந்து நம்ம போன் பண்ணி பேசிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி தகவல்லாம் பரிமாற முடியாது. நேரடியாக முகம் பார்த்து சொன்னா மட்டும்தான் அன்பிய கூட்டத்துக்கே நமக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் அண்ணனா நான் பார்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாரு. ஆனால் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு போனார்னா மதியம் 2 மணி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அன்பிய கூட்டம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிலாம் மிக சிறப்பாக அந்த தகவல்லாம் சொல்லி இது பண்ணுவாரு. ரெண்டாவது, எந்த ஒரு குடும்பத்திலையும் வந்து ஒரு மூத்தவங்க வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து சரியான கருத்துக்களை பரிமாறுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நிறைய செலவினத்தையும் இழுத்து வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து அகஸ்டின் அண்ணன். எளிய வழியில எல்லாத்தையும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவாரு. அதுக்கப்புறம் திரு ஜோசப் சந்தியாக அண்ணனை பத்தி சொல்லணும்னாக்கா, அவர் வந்து என்ன இங்க இருந்து போகும்போது எதுவுமே செய்யல. அங்க அல்போன்ஸ் அம்மாள் அன்பியத்தில் போயிட்டு கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சேன். ஆனா அவர் என்கிட்ட கேட்டார், நீ இப்ப எங்க இதுல இருக்கும்போது ஒண்ணுமே செய்யறா, ஏதோ கொஞ்சம் ஏதோ செய்யற மாதிரி இல்லை, நான் முடிஞ்சானா செய்வேன், இல்லைன்னா கம்னு இருந்துடணும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு புனித அந்தோர் ஆலயத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாசம் நடந்தாலும் திருப்பலி நடந்தாலும் அது வந்து வெளி உலகுக்கு போகல. ஆனா இன்னைக்கு எங்ககிட்ட பாக்குறவங்களே சொல்றாங்க, நிறைய உங்கள் சர்ச்சில் நடக்கிற திருப்பலி வழிபாடுகள், கெபி திருவிழா, ஆண்டு விழா எல்லாத்தையும் நீங்க மிக சிறப்பாக எடுத்து போடுறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது வந்து உங்களுடைய ஆலயத்திற்கு மிக வளர்ச்சியா இருக்கு. ரெண்டாவது, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த ஒரு வீடியோ இப்போ எடுக்கிறாருன்னா இவர் சாதாரணமா டக்குன்னு வந்து அதை அப்படியே அப்லோட் பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய 2 மணி நேரம் வீடியோ எடுத்தாங்கன்னாக்கா 2 மணி நேரம் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். பொருளாளர் ஜமுனா அவங்கள சொல்லணும்னாக்கா, இந்த அன்பியத்திற்கு தேவையான பண இதை வந்து கொஞ்சம் வசூல் பண்றதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. பொருளாளர் பொறுப்பை உணர்ந்து செயல்படுறாங்க. இது இந்த அன்பியத்திற்கு சிறப்பு. அன்பால் முளைத்த இந்த அன்பியம், இந்த அன்பியத்தின் தாயாக இருக்கின்ற புனித விரோனிக்கால், இந்த அன்பியத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அன்பிய குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், இந்த அன்பியத்தை வழிநடத்துபவர்களாக இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள், இவர்கள் அனைவரிடத்திலும் அன்பு, ஒற்றுமை, கனிவு, பணிவு, பகிர்வு, தியாகம் இவை அனைத்தும் ஒன்றாக ஒன்றிணைந்தான் புனித விரோனிக்கால் அன்பியம். இந்த அன்பியத்தில் நீங்கள் உறுப்பினராக இருப்பது உங்களுக்கு கிடைத்த பெருமை. இந்த அன்பியத்தை நீங்கள் வழிநடத்துவது உங்கள் அனைவரின் கடமையும் உரிமையும் ஆகும். ரெண்டாவது, இப்ப இந்த சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடுறோம். இதே மாதிரி 30வது ஆண்டு விழா முத்து விழா, 40வது ஆண்டு விழா வந்து மாணிக்க விழா, 50வது ஆண்டு பொன் விழா கொண்டாடுற அளவுக்கு புனித விரோனிக்கால் நமக்கு நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வத்தையும் வளமான வாழ்க்கையும் நமக்கு தருவாங்கன்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைப்போம். அனைவருக்கும் 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பிய துளிகளை வந்து அல்போன்ஸ் அம்மா அன்பியத்தின் உறுப்பினர் திரு சேசு